வணக்கம். இப்ப நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியான பெங்களூர் மாவட்டம் ஆனேக்கல் தாலுகாவில் உள்ள அத்திப்பள்ளி பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் கேஎஸ்ஆர்டிசி, பிஎம்டிசி உள்ளிட்ட பேருந்துகள் ஓட்டுநர்களுக்கு போதிய ஊதியம் இல்லாம அவங்களுக்கு போதுமான சம்பளம் கிடைக்கல அப்படின்றதுனால இன்னைக்கு கர்நாடகாவில் ஒரு 4 டிப்போ, அதாவது மிகப்பெரிய டிப்போக்களில் இருந்து சுமார் ஒரு 2 லட்சம் பேர் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. கர்நாடகாவில் இன்று போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக். போதிய ஊதியம் கிடைக்காமல் இருப்பதாக ஓட்டுநர்கள் ஸ்ட்ரைக் செய்யப்பட்டு வருகின்றார்கள். கர்நாடக அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் உயர்த்தப்படும் சம்பளம், ஊதியம் உயர்த்தப்படவில்லை. அதே போன்று 38 மாதங்களாக அரியார்ஸ் பணம் வழங்காத இந்த நிலையில் கர்நாடகா முழுவதும் உள்ள ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெங்களூருவில் நிலுவை ஊதியத்தை விடுவிக்க வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கர்நாடக அரசு பேருந்து போக்குவரத்து கழகத்தின் ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதனால் ஐடி நிறுவனங்கள் தாங்கள் ஊழியர்களை வீட்டில் இருந்தே வேலை செய்ய அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் 4 போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன. இவைகள் மாநிலம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் சேவை வழங்கி வருகின்றது. ஒன்று கர்நாடக மாநில சாலை போக்குவரத்து கழகம் கேஎஸ்ஆர்டிசி, 2 பெங்களூர் பெருநகர போக்குவரத்து கழகம் பிஎம்டிசி பெங்களூருக்குள் இயங்குகிறது. 3வது வடகிழக்கு கர்நாடக சாலை போக்குவரத்து கழகம் NEKRTC, 4வது வடமேற்கு கர்நாடகா சாலை போக்குவரத்து கழகம் NWKRTC. இந்த 4 போக்குவரத்து கழகமும் ஒவ்வொரு நாளும் சுமார் 1 முதல் 1.2 கோடி மக்களை ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு சேர்க்கின்றன. இதில் மகளிருக்கான இலவச பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. அதில் தினமும் 10 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் பயணிக்கின்றார்கள். இப்படி இருக்கையில் போக்குவரத்து ஊழியர்களுக்கான கோரிக்கைகள் சரிவர நிறைவேற்றப்படுவதில்லை என்றும் தொடர்ந்து புகார்கள் எழுந்திருக்கின்றன. உரிய ஊதியம் வழங்காமல் இழுத்தடிப்பது, நிலுவைத் தொகையை கொடுக்காமல் இருப்பது, காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கும் ஊழியர்களை வேலை நேரத்தை தாண்டி வேலை வாங்கி வைப்பது, அதற்கான உரிய ஊதியம் கொடுக்காமல் உழைப்பை சுரண்டுவது என பல்வேறு குற்றங்களை தொழிலாளர்கள் சங்கங்கள் எழுப்பி வருகின்றனர். இதையடுத்து இன்று ஆகஸ்ட் 5ஆம் தேதி இன்று வேலை நிறுத்தத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கங்கள் சார்பாக அறிவித்தன. இதனையடுத்து அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் எடுப்படாத நிலையில் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் உறுதியாக இருக்கின்றனர். எனவே மாநிலம் முழுவதும் 20,000 முதல் 25,000 பேருந்துகள் இயக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. நிலைமையை சமாளிக்க 10,000 தனியார் பேருந்துகளை இயக்க அரசு அனுமதித்துள்ளது. இந்த நிலையில் ஐடி நிறுவனங்கள் தாங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய அறிவுறுத்தியுள்ளனர். ஸ்ட்ரைக் காரணமாக இன்று கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பேருந்து நிலையங்களில் ஆங்காங்கே பொதுமக்கள் தாங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பகுதிகளுக்கு பேருந்துகள் இல்லாத இந்த நிலையில் பொதுமக்கள் குவிந்து கிடப்பதால் அங்கு பரபரப்பும் காணப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.